சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, கடைசி ஏத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில்? அது யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் யாருக்கு போய் சொல்லி இருப்பார்கள்? உங்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்கள். ஹஜ்ஜத்துல் விதால கூடியிருந்தார்கள் யார்? சஹாபாக்கள் தானே. சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது யாரை தான் குறிக்கும்? தாபீன்களை தான் குறிக்கும். வந்திருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள், வராதவர்கள் சொல்லக்கூடியவங்க யாரு? தாபீன்கள். 14 நூற்றாண்டுக்கு பிந்தி வர்ற உங்களை எல்லாம் குறிக்காது அது. அப்ப சஹாபாக்கள் சொன்னா தாபீன்கள் வழங்கிக் கொள்வார்கள் அர்த்தம் செஞ்சார். அங்கன்னா வசமா மாற்றாரு. இப்ப என்ன ஆகுறது? உங்க ஆர்குமெண்ட் இப்ப என்ன ஆகுறதுன்னு கேட்கிறேன். அப்ப சஹாபியை விட தாபீன்கள் கூட வழங்குவாங்களா? அது உங்க ஆர்குமெண்ட் பற்றி வச்சுக்கிறோம். நம்ம 14 நூற்றாண்டு கொண்டு வர வேணாம். உங்க ஆர்குமெண்ட் படி வச்சுக்கிட்டீர்களே. ஆனால் இப்ப சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு நீங்க ஆர்குமெண்ட் ஆதாரம் சொல்றீங்களா? தாபீன்களை பின்பற்றலான்னு வர்றீங்களா? நீங்க கொடுத்த வியாக்கியானத்தின்படி என்ன ஆயிடுது? அதை சொல்லிட்டு அதை ஒரு வருஷம் 4 தடவை சொல்றாரு. நான் கவனிச்சேன். இதை மட்டும் சொல்லிட்டு சிலிப்பிங்க ஆயிடுச்சா, விட்டுட்டாரா? பட்டத்துன்னு தான் இடத்துக்கு போயிட்டாரு. சஹாபாக்கள் நல்லா கூட வழங்குவாங்கன்னு வருத. அப்ப நம்ம சொன்ன மாத்தமா சஹாபியை விட தாபி மேல போயிடுறாரு. இப்ப யாரை பின்பற்ற தேவையில்லை. அபூபக்கர் உமரை பின்பற்றதை விட அபூ ஹனீஃபா ஷாஃபி பின்பற்றி போயிடலாம். ஏன்? அவங்களோட இவங்க கூட வழங்குவாங்கன்னு ஆயிடுச்சு. பாயிண்ட் அப்படித்தான் வருது. அப்ப இவங்க ஆர்குமெண்ட் சஹாபாக்களை தாண்டி எங்க வந்துட்டாங்கன்னு கேட்டா, சஹாபியை விட சஹாபிக்கு பிந்தி வந்தவங்க நல்லா வழங்குவாங்கன்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சொன்னது சஹாபிக்கு தான், அவங்க தாபிங்க தான் சொல்லுவாங்க. அது வாஸ்தவம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்லக்கூடிய அந்த விதி இருக்குல்ல, அது பொது. சஹாபிகளை நீங்கள் சொல்லுகிற தாபியங்களுக்கு அதிகமா உங்களோட வழங்குவாங்க அப்படி சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருப்ப முபல்லகின், எத்தனையோ எடுத்து சொல்லப்படக்கூடியவர்கள். இது ஒரு தியரி, இது ஒரு தத்துவம். இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளக்கூடிய ஒரு தத்துவம். அது சஹாபி தாபிக்கு சொன்னாதான் என்று அர்த்தம் கிடையாது. அந்த உலகத்தில் உள்ள ஒரு பழமொழி. அது அந்த பழமொழியை ரசூல் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இந்த ருப்பும் வல்லகின் அவ்வாமின் சாமிங்கிறது ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது இல்ல. உலகத்துல தொண்டு தொட்டு இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழமொழி. அது எல்லா மொழிகளிலும் பல மொழிகளில் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுது. எப்படி? ஒரு அறிஞனிடம் நேரடியாக கேட்டவனை விட அவனிடமிருந்து கேட்டவன் அதை நன்கு புரிந்து கொள்வான். இந்த கருத்துப்பட ஆங்கிலத்தில், அரபியில, பாரசீகத்தில் ஒரு பழமொழி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பழமொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி நானும் அங்கீகரிக்கிறேன். இப்ப அது ஹதீஸ் ஆயிடுச்சு. இப்ப ஹதீஸ் அது ரசூலுல்லாஹ் வாயினால சொன்னது ஹதீஸ் தான், அவங்க செஞ்சதும் ஹதீஸ் தான், அங்கீகரிச்சுக்கிட்டாலும் ஹதீஸ் தான். எதை அங்கீகரிக்கிறாங்க? அந்த தத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்க. என்ன தத்துவம்? நேரடியாக கேட்பவனை விட அவனிடமிருந்து கேட்டவன் நன்கு புரிந்து கொள்வான். நேரடியாக ஒரு அறிஞத்தை கேட்கிறவனை விட கேட்டவன் போய் அர்த்தம் சொல்லுவான, அவன் அதை நல்லா வழங்கிடுவான், கேட்டவனு கூட வழங்காது. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்ப இது என்ன வழங்குது? கியாமத் நாள் வரைக்கும் இந்த தன்மை இருக்குன்னு வழங்குதா இல்லையா? கொஞ்சம் பேர், சிலர் தான் என்று சொன்னார்கள். சிலர் தான். நாங்க 50 பேர் தான் சொல்றோம். சிலர் இருப்பாங்கல்ல, ஒதுக்குறீங்கல்ல, சிலர் தான், எல்லாருமே இல்ல. இப்ப 100 பேர் கேட்டீங்கன்னா உங்களை விட மாத்துங்க. அவ்வளவு ஹதீசுகளையும் சஹாபாக்களை விட பிந்தி வந்தவங்க தான் சரியா வழங்குவாங்க நம்ம சொல்லவே கிடையாது. கையை உயர்த்தினார்கள் வருது. இதை நீங்க நான் தாபி வழங்குறதை விட சஹாபி தான் நல்லா வழங்குவார். இவ்வளவுக்கு வச்சாங்க, தோல் பூஜை வரைக்கும் எல்லாம் வழங்குவாரு. அது அவர் தான் நல்லா வழங்க முடியும். நிறைய பார்த்தவர். அதை நாங்க சஹாபி வழக்கத்தான் ஏற்று ஆகணும். நம்ம எதுல சொல்றோம்? சில விஷயங்களில் சில பேர் சஹாபியை விட கூட வழங்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கிறது. சில ஆட்களுக்கு எல்லாரும் வழங்கிறோம் முடியாது. சில ஆட்களுக்கு எல்லா திறமையை கூட கொடுத்திருப்பான். சில விஷயங்களுக்கு அப்படி வழங்கக்கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமா என்ன? அதாவது வானத்தை கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்களுக்குள்ள கூரையா இருக்குது, கூரையா இருக்குது, வழங்குமா? சஹாபாக்களுக்கு வழங்கி இருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையில இருந்து நம்மளை காப்பாற்றணும், வெயில இருந்து காப்பாற்றணும், எல்லாம் மேல விழுந்துட்டு கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேல மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனா வானத்தை என்ன செய்யறான்? கூரைங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது. வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையா தான் இருக்குது. விளங்குறமா இல்லையா? மலைகளை முளைகளாக நாட்டி வைத்திருக்கிறோம் எல்லாம் சொன்னான, அது என்ன சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்கு? ஒண்ணுமே விளங்கி இருக்காது. மண்ணில் உள்ள அடுக்கு இருக்கிறது, அது இந்த காரணத்துக்கு இந்த மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த மழை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்குமா?
அவங்கள விட நமக்கு தான் விளங்க முடியும். அதே மாதிரி திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். வானம் என்ன திருப்பி தருது, உன்னையும் திருப்பி தருது வழங்கிருக்குமா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு உள்ளவங்க தான் என்ன செய்யுது, நம்ம இங்க இருந்து வீடியோ அனுப்புறோம், மேல இருந்து உங்களை திருப்பி தருகிறது. எத்தனையோ விஷயங்களை மேல போய் திருப்பி வருதா இல்லையா? அப்படி ஒரு தண்ணியை மேல தூக்கிட்டு போய் மழை கொட்டு திருப்பி தருகிறது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் திருப்பி தரக்கூடியதா இருக்கு. அது வழங்கியிருக்குமா? ஃபிரௌனோட உடலை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் நல்லா சொல்றான். என்ன வழங்கியிருக்க அந்த மக்களுக்கு? ஒன்னும் வழங்கியிருக்காது. ஃபிரௌனுடைய மக்கள் உடலை பாதுகாத்து வச்சிருக்கோம்னா இப்ப நம்ம போன நூற்றாண்டுல உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யும், அது விளங்கு. இப்படி எத்தனை விஷயம் இருக்கு. அந்த குகைவாசிகளை பத்தி எல்லாம் சொல்றான். அது ஒண்ணு ஆச்சரியம் நினைக்கிறியா? அது அப்படி ஒரு அத்தாட்சியா நம்ம ஆக்கி இருக்கிறோம். அந்த அத்தாட்சி ஆக்கணும் யாருக்கு தெரியும்? அந்த குகையை போய் பார்த்து அதுல உள்ள அந்த சீட்டுகள்லாம் எடுத்த பிறகு இந்த 50 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்களுக்கு தான் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய அந்த ரக்கீம் தான் என்ன அப்படிங்கறதனுடைய வியாக்கியானம் வழங்க முடியும். கப்பலை கொண்டு ஜூதி மலையில உட்கார வச்சா நல்லா சொல்றான். ஜூதி மலைனாலும் வழங்கி இருக்காது, எங்க உட்கார வச்சாலும் வழங்கி இருக்காது. கப்பலை தோண்டி எடுக்கும்போது நமக்கு கூடுதலா வழங்குதா இல்லையா? விளங்குது. அப்படி எத்தனை விஷயங்கள். அதுக்கான எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சஹாபாக்கள் கரெக்டா வழங்கியிருப்பாங்க. எதுல அவங்க கரெக்டா வழங்கியிருப்பாங்களோ அதை கண்ணால பார்த்து வழங்குறதுல அவங்க சொல்ல ஏத்துக்கிறங்க. காதால கேட்டு வழங்குறதுல ரசூலுல்லாஹ்வுடைய கலர் ஒரு மாநிலமா இருக்கும், கோதுமை கலரா இருக்கும்னு சஹாபி சொன்னாங்க. இதுல வேற எவனும் கூட வழங்கிறீர்கள். அது கண்ணால பாக்குற ஒருத்தரை விட பிந்தி வரக்கூடியவர் இல்ல கோதுமையா இருக்காது, அது அப்படி சொல்ல இயலுமா? அதுல பாக்குறவரும் கூட வழங்க இயலும். நான் என்ன சட்டை போட்டுக்கிறேன் என்பதை நீங்க விளங்குறதை விட நீங்க போய் சொன்னாலும் வழங்கிருப்பாரா? அவர் செய்தி தான் போகும். கேமரா பார்த்து வழங்க முடியாது. கேமரா மாத்தி காட்டும், கலர் என்ன செய்யும் மாத்தி காட்டும். அப்ப நேரடியா பாக்குறீங்க இந்த சட்டை கலர் போட்டிருக்காருன்னா நீங்க நல்லா வழங்க முடியும். அப்ப நேரடியா பார்த்து வழங்கக்கூடிய மெசேஜ்கள்ல சஹாபிகள் தான் நல்லா வழங்க முடியும். நேரடியா பார்க்காமல் சிந்தித்து வழங்குற விஷயங்கள்ல சில விஷயங்கள் காலம் தான் அதை புரிய வைக்கும். லிகுல்லி நபையின் முஸ்தகருன், ஒவ்வொரு செய்திக்கும் நிகழ்விடம் இருக்கிறது நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஒரு செய்தி நான் சொல்லிடுவேன், அது நிகழக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, நேரம் ஒன்று இருக்கிறது. அது நிகழும் போது விளங்கும். இதுதான் அல்லாஹ் சொன்னானா அப்பதானே விளங்கு. ஆள் கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னு என்ன விளங்கி இருக்கு உங்களுக்கு? கடலே பார்க்காத ஆளுக்கு, கடல்ல போகாத ஏதாவது விளங்கி இருக்குமா? நமக்கு விளங்குது. இப்ப நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி விளங்குறத விட சுனாமிக்கு பிந்தி கூட விளங்குது. குர்ஆன் சில வசனங்கள் இந்த சுனாமிக்கு முந்தி படிக்கும்போது விளங்கி இருக்காது. இப்ப படிச்சு பாருங்க, நேரத்தை விட கூட உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்ப காலங்கள் சில விஷயங்களை வழங்க வைக்கும் பொழுது அதுல நம்ம சஹாபியோட கூட தான் இருப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இபாதத்து செய்முறைகள்ல போனீங்கன்னா சஹாபி கிட்ட நிக்க முடியாது. இபாதத்து முறை செய்முறைகள் இருக்க அது அவங்க சொன்னது அவங்க குனிஞ்சாங்கன்னா குனிஞ்சாங்க தான். வில்லு மாதிரி கை இருக்கும்னா வில்லு மாதிரி தான். அதுல கூட நாயனத்தை கூட வழங்குறது அவர் வழங்குனதா வழக்கம். இது இப்படி சொன்னதை புரிஞ்சுக்கிறாம நம்ம சஹாபி ஒண்ணுமே தெரியாது கூமுட்டு நம்ம சொன்ன மாதிரியும் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்ன மாதிரி பாருங்க, சஹாபிக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்து விட்டதுங்கிறார்கள். இப்படியா நம்ம சொன்னோம்? 90 விஷயங்கள் அவங்களே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்ன விஷயங்களை அது இல்லாம மற்ற விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள்கிட்ட கேட்டா தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளத காண்டம் யூஸ் பண்ணலாமா என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு சஹாபிட்ட போய் அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னு என்ன கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு வழங்குதா இல்லையா? இந்த காண்டம் யூஸ் பண்ணலாமான்னா மார்க் அடிப்படையில் இந்த வசனம் அதையும் சொல்லுங்க, நீங்க விளங்கிருவீங்க. அவருக்கு விளங்கிருக்குமா? அது சந்திர மண்டலத்துக்கு போனால் எங்கிட்ட நின்று தொழுவுறதுன்னு கேட்டா அவர் விளங்கிருக்குமா? சந்திர மண்டலத்துக்கு போறதா லூசாடான்னு கேட்பாரா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திர மண்டலத்துக்கு போனா தானே இந்த இருக்கு பாரு இதான் சட்டம் சொல்ல முடியுமா நமக்கு? இப்ப சந்திர மண்டலத்துக்கு போனால் எப்படி தொழுவது என்ற ஒரு பிரச்சனைக்கு அவருக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவார் வேணும்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரியே நம்மளோட கூட சொல்லுவாங்க. என்ன இந்த அவங்க அறிவு குறைவு இல்ல, சில விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் தான் விளக்கும். வாழ்கிற காலம் தான் அது புரிய வைக்கும். அந்த காலத்தில் நம்ம இருந்தா நம்ம தான் இருப்போம். நம்ம அந்த காலத்துல சந்திர மண்டலமா என்ன மண்டலம் சந்திரன் கொட்டி மாதிரி இருக்கு சந்திர மண்டலம் அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். இது ஒரு மேட்ரு. அதாச்சா ஆக சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு. நமக்கு அல்லாஹ் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனுடைய வஹியை தான் பின்பற்றணும். இன்னொரு அடிப்படையை விளங்கிக்கிறார். இவங்க சஹாபின்னு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கே என்ன செய்யுது? லிமிட் பண்ணுது. அப்புறம் என்னப்பா நீங்க சஹாபி பின்பற்ற சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதிலேயே வஹியில தான் பின்பற்றணும். வஹி இல்லாத ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாது. பேரிச்சமான விஷயமா என்ன சொன்னாங்க? பேரிச்ச மரத்தை ஆண் மரம் பெண் மரம் சேர்த்தாங்களே, மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க நீங்க தானே வேணாம், நீங்க நாங்க விட்டுட்டோம். மதீனாவுக்கு போன உடனே ஆண் மரம் பெண் மரத்தை இணைச்சு விவசாயம் பண்றாங்க. நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, ஏன்பா வேலையை விட்டுங்கப்பான்றாங்க. அந்த மக்கள் விட்டுறாங்க, மகசூல் குறைஞ்சு போச்சு. என்னன்னு கேட்கறாங்க, மாலி நகலிக்கும் என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு? நீங்க சொன்னீங்க விட்டுட்டோம் ஒண்ணும் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதா அமர்த்துக்கும்
மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் தீன் விஷயமாக நான் எதையாவது கட்டளையிட்டால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா இந்த உரத்தை போடு, அந்த மருத்துவம் ஒண்ணு இதை தூக்கி போடுங்க, ஏதாவது உலக சம்பந்தமான ஏதாவது பேசினேனே ஆனால் அன்தும் அலமு துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் வழங்கணும். எது செஞ்சா மகசூல் கூட வரும், எந்த மாசம் இது பண்ணணும், எவ்வளவு தண்ணி ஊற்றி நான் சொல்ல முடியும். நான் பாட்டு ஏன் அதிகமா தண்ணி ஊற்றி நான் சொல்லிட்டு போயிருவேன். நீ என்ன பண்ணனே, இது வேற விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம். அவ ரசூல சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, வஹீல பின்பற்றானே, வஹி ரசூலுக்காக நாம் பின்பற்றவில்லை, நல்லா விளைவிக்கிறேன்னு, அந்த மனிதருக்காக நாம் பின்பற்றோம், வஹியை பின்பற்றோம். அங்கேருந்து வர்ற செய்தியில் தான் தப்பு வராது, அல்லாஹ்விடம் இருந்து வருகிற செய்தியில் தான் தப்பு வராது. அந்த செய்தி ரெண்டு, ஒன்னு குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக வந்த ஒரு செய்தி, இன்னொன்னு இதயத்தில் அல்லாஹ் போடுகிற செய்தி. இந்த ரெண்டு செய்தி மிஸ்டேக் இல்லாத செய்தி. இது இல்லாம மனிதர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருப்பார்களே, ஆனால் அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒட்டகத்துல போனால் ஒட்டகத்துல போற சுன்னத்துன்னு சொல்லலாமா? அதுல கூட பின்பற்ற அவசியம் கிடையாது. ஒட்டகத்துல போனது ரசூல் என்ற முறையில் போகல, மனிதர் என்ற முறையில் போனாங்க. அபூஜஹல் அதனால போனா, ரசூல்லா மட்டும் ஒட்டகத்துல போகலையே, ரசூலுல்லாஹ் எதிர்க்கிறவங்க அதனால போனா, அப்ப ஒட்டகம் வந்து ரசூல்ங்கிற முறையில் ஏறல. அவங்க அந்த இந்த நாட்டில இருந்தா டூ வீலர்ல போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்க, ஒரு சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ போயிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தது ஒட்டகம், ஒட்டகத்துல போய்க்கிட்டாங்க. அந்த அவங்க ரொட்டி தின்னாங்க, ரொட்டி சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? ஒட்டக கறி சாப்பிடுற சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? இங்க இருந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டுருப்பாங்க. ஒட்டக கறி கிடைக்காது, பெருநாளைக்கு குர்பானி கொடுத்தா கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி விஷயம் இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலேயே இவ்வளவு நுணுக்கம் இருப்பதாக சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு எதுக்கு இப்ப திடீர் பல்டி, எதுக்கு அண்டர் பல்டி அடிக்கிறீங்க? 20 வருஷமா சொல்லிக் கொண்ட நிலையிலிருந்து மாற்றம் செய்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது? இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். சலபின்னு ஒன்று கேட்டார், அதையும் புரிஞ்சுக்கணும். சலபி கொள்கை, சலபி கொள்கை, இதை ஒரு இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய குழப்புகிறார்கள். ஒரு விஷயத்தை விளங்கிருங்க. அந்த சலபிங்கிற எதுல வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி வேற எதுலையும் இந்த சலபிங்கிற வார்த்தை கிடையாது. இப்ப இவங்க தான் இந்த வியாக்கியானத்தை ஜாகிர் நாயக் மாதிரி அவர் சொல்ற பாஷையில சொல்றதா இருந்தால், உமர் ஷரீஃபுடைய பாஷையை சொல்வதாக இருந்தால், அரபு மொழி ஞானம் இல்லாத காரணத்தினால் இவர் மாதிரி அறகுறையான ஆட்கள் தான் உளர்றாங்களே தவிர சலபிக்கு அர்த்தம் தெரியாம. சலபி என்ற வார்த்தை பிரயோகம் வரலாற்றுல அது எதுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருதுன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ்வுடைய மேற்றர்கள அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்துல சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் பின்னாடி வந்த தாபியீன்களில் சிலருடைய நம்பிக்கையும் முரண்படுது. எப்படி முரண்படுதுன்னா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்படின்னு இருக்குது, இதுல குர்ஆன்ல இருக்குது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கைக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ் நடந்து வருவான், அல்லாஹ் வந்து என்ன செய்வான், சிரிப்பான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் நம்ம பார்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் வருதுல. இத சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்கன்னு கேட்டா, கையினா கைதான், அது அதான் தெரியாது, கையினா கையின்னு சொல்லணும், முகம்னா முகம் தான், இப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் வழங்கிட்டாங்க. தாபியீன்கள் காலத்துல குறிப்பா அபு ஹனீஃபா மாதிரியான ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதுக்கு கருத்து சொன்னாங்க. கை என்று சொன்னால் வலிமை, நம்முடைய கையால் வானத்தை படைத்தோம் சொன்னா நம்முடைய வலிமையால் படைத்தோம் அர்த்தம் செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என் கையால் படைத்தேன் எல்லாம் சொல்றான்ல, கையால் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் படைக்கல, அது என்ன ஆர்டர் பண்ணுனா வலிமையால் படைத்தோம் அர்த்தம் செய்யணும்னு சொல்லி இந்த அல்லாஹ்வுடைய சிபாத்துகள்ல, அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இருக்குல்ல, அஸ்மா அவனுடைய அந்த என்ன சொல்றது பண்புகள் இல்ல, இந்த இது அந்த அமைப்புகள், அல்லாஹ்வுடைய பண்புன்னா வந்து பொறுமை அந்த மாதிரி உள்ளது. ஃபிகர், அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர் சம்பந்தப்பட்டது வரும்ல, கண்ணு மூக்கு காது கால் வரும்ல, அந்த மேற்குல வந்து சலஃபுகள், சலஃபுனா சஹாபாக்கள், சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்ணு தான், மூக்குண்டா மூக்கு தான், கையினா கை தான், வியாக்கியானம் எப்படி நமக்கு தெரியாது, அதை மறுமையில் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்குதல், அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் தூய்மையான எண்ணத்துல செயல்படணும், அல்லாஹ்வுக்கு முகம் இல்ல இப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மோதல் வந்து நாம எல்லாம் சலஃபி கொள்கையில தான் இருக்கணும். சலஃபின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டா அதுக்குத்தான் இந்த சலஃபிங்கிற வார்த்தை வந்திருக்கே தவிர இவர் சொல்ற மாதிரி ஒரு காலத்திலையும் பயன்படுத்தப்பட்டதே இல்ல. எந்த ரெஃபரன்ஸ் படிக்காம எந்த புக் படிச்சவங்கள்ட்ட கேட்காம மதுஹப்ங்கிற